Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல கருவாடு தொக்கு தான் பார்க்க போறோம். அதுவும் கருவாடுனாலே யாருக்கு தான் பிடிக்காது. சாதாரண கருவாடு கிடையாதுங்க. நெத்திலி கருவாடு வச்சு தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க பாத்துறலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பாத்துறலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரிச்சிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி மட்டும், ஏன்னா புளி சேர்க்க போகிறதுனால தக்காளி ஒரு தக்காளி கிட்ட இதையும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். கத்தரிக்காய் ஒரு 2 கத்தரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு இது வந்து நீங்கள் சுடுதண்ணிலலாம் போட்டு ஊற வைக்காதீங்க. இதோட மண் அழுக்கு போகணுன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டாலே போதும். அதில் மண்ணெல்லாம் அடியில் செட்டில் ஆயிரும். நான் எப்படி கழுவணும் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 ஸ்பூன். கருவாடு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஊறினாலே போதும். ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. இப்போ இதை வந்து கையை வச்சு லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா, ரொம்ப அமுக்கி பிசையக்கூடாது, லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்கனாலே அதில் ஒட்டி இருக்கிற மண் அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு அடியில் வந்து செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை அள்ளி அப்படி தனியாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை கழுவுனா போதும். அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க, சுடுதண்ணிலையும் ஊற்றாதீங்க, அது டேஸ்ட் மாறிடும். நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி குழியான கடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கருவாடு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராம் சொல்லலை இல்லையா, 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். 100 கிராம் கருவாடு வந்து 2லேருந்து 3 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன். அதுதான் டேஸ்ட்டு தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுங்க போதும். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக, ஒரு ஃப்ளேவருக்கு தான் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை போடுங்க. இல்லைனா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப இதாகிடும், கருகிடும். இப்போ போட்டுக்கோங்க. கருவாடு உப்பு இல்லாத கருவாடாக நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் குழம்புக்கு தேவையான உப்பில் கொஞ்சம் போல் இப்போ போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு உப்பு உள்ள கருவாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு போடாதீங்க. ஃபைனலாக குழம்புக்குள்ள பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு இந்த இடித்து வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்தே அப்படியே வதக்கிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஏன்னா தொக்குன்றப்போ உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நீங்கள் பூண்டு வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா போடுங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயில் ஹீட்டான எண்ணெயில் நீங்கள் பூண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப முருகலாகிடும். அப்புறம் சாப்பிடும்போது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சாதத்தோடு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கிறலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது போட்ட கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொரகொரப்பான தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறலாம். ஒரு 1 நிமிஷம் போல் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கத்தரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறலாம். இதில் கத்தரிக்காய் தான் டேஸ்ட்டே. கண்டிப்பாக எல்லோரும் செய்யும்போது கத்தரிக்காய் மிஸ் பண்ணாமல் போட்டு செஞ்சு பாருங்கள். நார்மலாக நம்ம அந்த புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் மறுநாள் ஆயிடுச்சுனாலே கத்தரிக்காய் அந்த குழம்புல போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். அதை சாதத்தில் பெரட்டி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் அந்த கத்திரிக்காய் கருவாடு சேர்ந்த காம்போ பிடிக்குமோ அவங்க எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக கத்திரிக்காவை அந்த மசாலாவோட சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இந்த அளவுக்கு 3/4 பாகம் வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மற்ற மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா கூடயே நம்ம இந்த கருவாடை சேர்த்துக்கிறலாம்.
அலசி எடுத்து வச்சுருக்கேன். 2லேருந்து 3 தடவை நல்லா அலசிட்டேன். அலசி எடுத்து வச்சுருக்கிற கருவாடை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுறலாம். இதை ஓரளவு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிடலாம். கருவாடு போட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா புளி, நான் சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சேன் இல்லையா, அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி பார்த்து சேருங்க. தொக்குனால கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டேன். ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க தொக்குக்கு. இப்போ நான் லிட்டு வச்சு மூடி வச்சிட்றேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா மேலே விட்டுட்டு ரெடியாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆகுது. அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. இப்போ திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா எண்ணெய்லாம் ஊற்றுனதெல்லாம் மேலே வந்துருச்சு. நல்லெண்ணெய் சூப்பராக தொக்கு தகன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கேடா. ஆமாம், நல்லா பாருங்கள். அழகா நல்லா கத்தரிக்காய்லாம் போட்டு நெத்திலி கருவாடு தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரொம்பலாம் போட்டு சாதத்தில் பிசைய வேணாம். கொஞ்சம் போல் எடுத்து சாதத்தில் பெரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்தரிக்காயுமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஆமாம், இதா நல்லா சாஃப்டாக இதிலே நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் சாதத்தில் பிசையும் போது சூப்பராக இருக்கும். சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் இந்த நெத்திலி கருவாடு தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் மேக்ஸிமம் நாங்கள் மறுநாள் ஆயிடுச்சு அப்படின்னா கஞ்சி பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த நெத்திலி கருவாடு தொக்குலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் கஞ்சிக்கும் இந்த காம்போ பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.